நான் உங்கள் கோகுல்நாத். இது ஜேசிடிவி வழங்கக்கூடிய கெரியர் கைடன்ஸ்க்கான ஷோ. அதாவது 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்குமான வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் 12th முடிச்சு வராங்க அப்படின்னா அவங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு லா, மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற பலதரப்பட்ட துறைகள் இருக்கு. இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் வந்து இம்ப்ரூவிங் டொமைன்னே சொல்லலாம். பிகாஸ் ஒவ்வொரு வருஷமுமே இதோட வளர்ச்சி வந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட இன்ஜினியரிங் நம்ம சேரணும் அப்படின்னா அதோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, இந்த இன்ஜினியரிங்கோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பற்றி வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட பிரின்சிபல் டாக்டர் சிவரஞ்சனி மேம்கிட்ட நம்ம இப்போ கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் டேட்டாஸ்லாம் கேதர் பண்ணுறப்ப தெரிஞ்சு 23 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்க. 2001லேருந்து 2025 வரைக்கும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது உங்களோட அனுபவம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். 2001 ஒரு லெக்சராக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு சீனியர் ப்ரொஃபஸர், இப்போ ஒரு காலேஜுக்கு பிரின்சிபல், ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையர்னு தான் சொல்லியாகணும். இந்த ஒரு எம்பையருக்கு ஒரு அடித்தளம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியர் சூஸ் பண்ணது தான். ஸோ அந்த சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ நான் ஏன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கிற பீப்புள்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் அண்ட் நம்மளோட சீனியர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இப்படி பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் மிடில் கிளாஸ்க்கு ஒரு இன்ஜினியரிங் ஒரு ப்ரொஃபஷனலில் நம்மளோட பிள்ளைக்கு படிக்கணுன்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அப்படி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னு பார்த்தோம்னா ஒரு மெடிக்கல் இல்லைனா இன்ஜினியரிங், அடுத்து ஒரு தேர்ட் ஆப்ஷனாக அக்ரிகல்ச்சரிங் இன்ஜினியரிங் ஆர் ஒரு வெட்டினரி டாக்டர். இந்த மாதிரி ஒரு 4 ப்ரியாரிட்டி ஹையராக வச்சுக்குவாங்க. அது மாதிரி ஆர்ட்ஸ் போகணும்னா ஒரு பிஎஸ்சி மேக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸாக வந்து அந்த பீரியடில் இருந்தது. நம்மளுக்கு அப்போ சோஷியல் மீடியா, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸு, கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் அப்போ கிடையாது. ஸோ பேரண்ட்ஸோட ஒரு இன்புட் ப்ளஸ் நம்ம சீனியர்ஸோட சக்ஸஸ், என்னோட ஸ்கூல் சீனியர்ஸோட சக்ஸஸ் பார்க்கும்போது இவ்வளோ பேர் டாக்டர் ஆனாங்க, இவ்வளோ பேர் இன்ஜினியர் ஆனாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் என்ட்ரி கொடுக்கணுன்ற ஆசை வந்து எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அப்போ இருந்தது. அதுலேயும் எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான் பொதுவாகவே 10th வந்து மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் 100 out of 100, அது போக 11th 12th ஒரு கண்டினியூஸாக வந்து மேக்ஸில் நான் ஃபுல் மார்க் எடுத்ததுக்கு ரீசன் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ மேக்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை நான் எங்கே மேப் பண்ண முடியும்னா அது ஒரு இன்ஜினியரிங்கில் தான் அதுக்கான அதிக ஸ்கோப் இருந்தது. அதனால தான் நான் மெயினாக என்னோட மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜினியரிங்கை வந்து சூஸ் பண்ணேன். ப்ளஸ் அந்த காலகட்டத்தில் தான் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ன்றது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஒரு 1997 இப்போ உள்ள மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் எதுவும் கிடையாது. அப்போ நம்ம போய் ஃபார்ம் வாங்க போன இடத்துல தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தோம் அங்கே பிளேஸ்மெண்ட் வந்து ஹையாக போயிட்டு இருந்தது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்க இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆனாங்க, யூஎஸ் போனாங்க, இந்த கம்பெனியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிளேஸ் ஆனாங்க. இந்த மாதிரி ஒரு பீக்காக ஒரு பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன பீரியடும் அதுதான். ஸோ இப்போ அந்த இன்புட்டெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதனால தான் நான் டெஃபினட்டாக வந்து இன்ஜினியரிங் தான் போகணுன்ற ஒரு ஆசையில் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படித்தேன். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேம் தான். இப்போ இந்த காலகட்டத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, லா இருக்குது, மெடிக்கல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறப்ப இன்ஜினியரிங்கே எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மேம். ஸோ எல்லா துறைகளுமே வந்து சிறப்பான துறை தான். எல்லா துறைகளையுமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இருக்காங்க. லாவாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா துறைகள்லையும் சிறப்பான வல்லுநர்கள் இருக்காங்க. அது வந்து அவங்க ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டில் அதில் டெவலப் ஆகி வர்றாங்க. அது மாதிரி நான் சார்ந்த இந்த பொறியியல் துறையை எடுக்கணும்னா இந்த 4 வருஷ பொறியியல் துறை வந்து உங்களுக்கு படிப்பை மட்டும் தரப்போறதில்ல. இந்த 4 வருஷம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க போகுது. இதில் வந்து ஒரு 40 பேப்பரு, ஒரு 10 லெபார்டரி மட்டும் படிக்க போறதில்ல. அப்பார்ட் ஃப்ரம் இதை தவிர நம்ம என்ன படிக்கிறோன்றது தான் இன்ஜினியரிங் கோர்ஸ். இந்த தியரி பேப்பர், இந்த மேண்டட்டரியாக உள்ள எல்லா திங்ஸையும் படிக்கிறதோட ஒரு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, லீடர்ஷிப் ஆக்டிவிட்டி, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, இப்படி ஒரு மல்டி டைமென்ஷனலில் ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு காலேஜ் கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே மோல்ட் ஆகி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சர்வைவலுக்கு அவங்க வந்து ரெடி ஆயிடுறாங்க. ஸோ என்ன ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் இருந்தாலும் அதில் ஒரு சர்வைவல் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டால் கண்டிப்பாக பண்ண முடியுன்றதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். சூப்பர் மேம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி மேம் இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட் 12th முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து 2 மோடில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேரலாம். ஸோ ஒரு மோடுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, இன்னொரு மோட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம வந்து படிக்கணும்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எல்லா ப்ராசஸுமே வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அப்ளிகேஷனை வந்து போடுறது தான். ஸோ இப்போ ஆன்லைன்லேயே நம்ம டேட்டாவை வந்து அப்லோட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த டேட்டா நம்ம கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு பிடிச்ச காலேஜையும் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டையும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டாக 12th முடித்தவங்க இன்ஜினியரிங் சேரணும்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய வேலையே இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணணும்.
இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ தான் வந்து மே 7ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஜூன் 6 வரை இந்த கவுன்சிலிங் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ இந்த கவுன்சிலிங்கில் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கு வந்து எப்படி அவங்க செலக்ட் ஆகுறாங்க? இதில் ஏதாச்சும் ஒரு ரேங்க் பிரிப்பாங்களா? அந்த மாதிரி எப்படி மேம் இருக்கும்? கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் ஃபுல்லாக கொடுக்கணும். நம்மளோட பர்சனல் டீட்டெயில், தென் வந்து அகடமிக் டீட்டெயில், அதோட நம்மளோட சர்டிஃபிகேட் அப்லோட், இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எண்ட் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் வரும். அந்த ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்கு. நம்ம எதெல்லாம் அப்லோட் பண்ணமோ அதெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒன் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. இந்த ரேங்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஜென்ரல் ரேங்க்கும் இருக்கும், கம்யூனிட்டி பேஸ்டு ரேங்க்கும் இருக்கும். இந்த ரேங்க் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் ரேங்க் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு கட் ஆஃபை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட் 1ல போய் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான காலேஜையும் அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கட் ஆஃப்க்கு மேப் ஆகிற அவங்களுக்கு பிடிச்ச காலேஜை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம முதல் நாள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் இன்னைக்கு நம்ம ஷெட்யூலில் நம்ம சீட் எடுக்கணும்னா நம்ம 1 day பிஃபோர் போய் அந்த காலேஜில் அந்த சீட் இருக்கா அவைலபிலிட்டியை நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ரவுண்ட்ஸில் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து சீட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு 3 days வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கும். எய்தர் நம்மளுக்கு கொடுத்த ஆப்ஷன், நம்ம எத்தனை ஆப்ஷன்னாலும் கொடுக்கலாம், ஒரு ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஒரே காலேஜ்லேயே 3 டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்கலாம், மல்டிபிள் காலேஜஸ் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சாய்ஸாக எடுத்துகிட்டு வரும்போது ஏதாவது ஒரு காலேஜ் எங்கே சீட் இருக்கோ அது அலாட் ஆகும். அது நம்ம அலாட் ஆனதுக்கப்புறம் அதே காலேஜே சேர்றதுனால சேரலாம், இல்லை நான் அடுத்த ரவுண்டில் போய் நான் இன்னமும் காலேஜ் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், இல்லை நான் வெயிட் பண்ணலாம், இல்லை எனக்கு நான் நினச்ச காலேஜை விட வேறு அலாட் ஆச்சுன்னா நான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளில வந்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம நினச்ச காலேஜ் நினச்ச டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்ரூவ்டுன்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சீட் வந்து அலாட் ஆகிடும். ஓகே மேம். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்கும். கம்பல்சரியாக 65% ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா, 65% ஆஃப் சீட்டை நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிடணும். ரிமைனிங் 35% தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நம்ம காலேஜே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை இதில் கொஞ்சம் சீட்டை வந்து நம்ம சரண்டர் பண்ணி எக்ஸஸாகவும் நம்ம கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்குறவங்க கம்ப்ளீட்டாக அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் தான் அட்மிஷன் போடுவாங்க. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க காலேஜில் அட்மிஷன் போட்டால் போதும், அவங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா கவுன்சிலிங்க்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது. கவுன்சிலிங் மூலமாக வரவங்கள விட மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே மேம். இப்போ கவுன்சிலிங் மூலியமா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் சேர்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ மேம் இருக்கும்? கவுன்சிலிங் மூலமாக வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா டோட் அசைன் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணணும். அது வந்து 50,000 டியூஷன் ஃபீயாக இருக்கும். பட் வந்து இது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அட்டானமஸ் காலேஜஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து NBA டிபார்ட்மெண்ட், நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன் வாங்கின டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் காலேஜ் இட் டிஃபர்ஸ். பட் என்ன அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான். பட் மினிமம் மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லையுமே அஃபிலியேட்டட் காலேஜஸில் தி டோட் அப்ரூவ்ட் ஃபீ வந்து டியூஷன் ஃபீ வந்து 50,000. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் சேர்ந்துட்டாங்க, 4 வருஷம் நல்லா படிக்கிறாரு. ஆஃப்டர் தி 4 years இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டிகிரி மட்டும் போதுமானதாக இருக்குமா மேம்? கண்டிப்பாக இந்த டிகிரி மட்டும் போதுமானதாக இருக்கும்னா இருக்காது. இந்த 4 year டிகிரின்றது இது ஒரு பாஸ் மாதிரி தான். ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரி உள்ளே போகணும்னா இந்த டிகிரி வேணும். பட் அங்கே போய் நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப அவசியம். எங்கள் காலேஜில், வைகை காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 years தான் அந்த ஸ்டடியை கொண்டு போவோம். 8th semester கம்பல்சரியாகவே ஒரு இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மஸ்ட். அதனால் அவங்கள கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியோட அசோசியேட் பண்ணி அவங்கள ஒரு இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் எடுக்க வச்சுருவோம். அலாங் வித் தட் வி ஆர் கண்டக்டிங் நிறைய வேல்யூ ஆடட் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நிறைய வந்து CSR ஆக்டிவிட்டியில் நிறைய MOUs பண்ணி கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி அதுலேருந்து நிறைய கோர்சஸ், ஸோ வேல்யூ ஆடட் கோர்சஸ், எக்ஸ்ட்ரா கோர்சஸ், சாஃப்ட்வேர் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அடிஷ்னலாக அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுதான் வந்து அவங்கள்ட்ட இன்டர்வியூவில் பேசுமே தவிர இந்த டிகிரின்றது இட்ஸ் அன் என்ட்ரி பாயிண்ட். ஒரு என்ட்ரி போகிறதுக்கு தான் இந்த டிகிரி. பட் நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். அண்ட் இதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். NPTEL கோர்சஸ், கோர்ஸிரா கோர்சஸ், இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேஷனும் நம்ம நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ அது மூலமாக அவங்களோட ரெஸ்யூமை வந்து பில்டப் பண்ணுறோம். ஸோ அந்த ரெஸ்யூம் தான் வந்து அங்கே இன்டர்வியூவில் பேசும். அதனால் வெறும் டிகிரி மட்டும் நாட் எனஃப். டிகிரியை மீறி ஒரு ஸ்கில் பேஸ்டு ஒரு இன்ஜினியரை உருவாக்குறது தான் நம்மளோட கடமையாக நம்ம நினைக்கிறோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல், அதாவது
கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே வந்து அதில் வந்து சொல்லித்தரதுக்கான கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் படிக்கிறாங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான கோர்ஸஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம இன்ஜினியரிங்க்கும் இருக்குது மேம். அப்பேற்பட்ட நான் முதல்வன் திட்டம் வந்து நம்மளோட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குது மேம்? ஸோ தமிழக அரசோட நான் முதல்வன் திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டம். ஒரு ஆசிரியராக வந்து அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். என்னன்னா ஒரு கடந்த 3 வருஷமாக இந்த திட்டத்தில் வந்து எங்களோட மாணவர்களை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான திட்டம். இப்போ வந்து நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கோர்ஸையும் தேடி தேடி அலைஞ்சு நிறைய ஃபீஸ் பே பண்ணி வெளியில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த கோர்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி டாப் கம்பெனியிலேருந்து டைப் வச்சு கவர்மெண்ட் ட்ரெயினர்ஸையும் அந்தந்த காலேஜுக்கே உள்ளே அனுப்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் பேஸ்டு கோர்ஸை அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நான் முதல்வன் கோர்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லா டெக்னாலஜியையும் அவங்க வந்து இந்த கோர்ஸ் கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த நான் முதல்வன் மூலமாக அவங்களோட ஸ்கில் திறன் வந்து அதிகரிக்குது. அது போக நிரல் திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த நிரல் திருவிழான்றது ஃபைனல் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் சப்மிஷன் அந்த இதுலேயும் வந்து மாணவர்களை வந்து ப்ராஜெக்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் நான் முதல்வன் மூலமாக ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாமே இதோடு சேர்த்து பிளேஸ்மெண்ட்டும் நான் முதல்வன்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ நான் முதல்வன் ஸ்கீமில் திறனை வளர்க்குறதுக்கும் வாய்ப்பு தர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல கம்பெனியில் வந்து அவங்க ஜாயின் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸும் நடத்துகிறாங்க. அங்கேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்டன் பண்ணி பிளேஸ் ஆகுறாங்க. அது போக இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய சக்ஸஸாக கவர்மெண்ட் ஜாபில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் வந்து அதுக்கும் செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நான் முதல்வன் வந்து ஒரு சிறந்த திட்டம். அதில் வந்து நிறைய ரீசன்ட் டெக்னாலஜிஸை மாணவர்களுக்கு வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு சேர்க்குறாங்க. மாணவர்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரிக்கான கேப்பை வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க மேம். பட் இந்த திட்டத்தை தவிர்த்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் மற்றும் அதனுடைய சலுகைகள் என்ன மேம்? ஒரு பக்கம் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லா மாணவர்களும் மாணவிகளும் உயர்கல்விக்கு செல்லணுன்ற ஒரு பெரிய நோக்கத்தோட கவர்மெண்ட் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குது. முதலாவது திட்டமாக பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்காலர்ஷிப். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-லேருந்து 12th வரை அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா அவங்களுக்கான மொத்த டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, டிரான்ஸ்போர்ட் ஃபீ, எக்ஸாம் ஃபீ முதற்கண்டு எல்லா ஃபீயையும் கவர்மெண்ட்டே அவங்களே பே பண்ணுறாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம 7.5 ஸ்டூடெண்ட்டை கலெக்ட் பண்ணக்கூடாதுன்றது உத்தரவு. அவங்களே எல்லா ஃபீயையுமே கவர்மெண்ட்டே காலேஜுக்கு பே பண்ணிடுறாங்க. இது 7.5. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கான திட்டம். அதுக்கு அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, புதுமை பெண்ற திட்டம். இதில் வந்து 6th-லேருந்து 12th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து மாதம் 1000 ரூபாய் அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லேயே போடுறாங்க. அப்படி பார்த்தா மாதம் 12,000 ஒரு மாணவிக்கோ மாணவனுக்கோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா கிடைக்கும். இதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வனில் வந்து பாய் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க 6th-லேருந்து 12th-னா அவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ண திட்டம் இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது போக வந்து PMSS போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இது வந்து PMSS ஸ்கீம் வந்து ஃபார் SC/ST கம்யூனிட்டி. அவங்கள படிக்கிறவங்களுக்கு டியூஷன் ஃபீயாக 50,000 ருபீஸ் வந்து கவர்மெண்ட்டே ஆஃபர் பண்ணாங்க. ஸோ என்டையர் டியூஷன் ஃபீயை வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஸ்கீம் இருக்குது. அண்ட் தென் AICT ஃபீ வெய்வர்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மோர் தென் அலாட்டட் சீட்டை விட எக்ஸ்ட்ரா சீட்ஸ் போகும்போது நம்ம கவுன்சிலிங்கில் AICT ஃபீ வெய்வர் எஸ்ன்னு கொடுத்துருந்தோம்னா அந்த ஸ்கீமில் ஒவ்வொரு காலேஜுக்கும் AICT ஃபீ வெய்வரும் கிடைக்கும். இது போக நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு இருக்குது. கம்யூனிட்டி பேஸ்டு BC, MBC அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஸ்காலர்ஷிப்புமே வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா மாணவர்களும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும்ன்ற நோக்கத்தோடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பொறியியல் வல்லுநர்கள் கிடைக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப். முதல் பட்டதாரி, ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி மாணவனாக இருந்தானா அவனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 25,000 ரூபாய் டியூஷன் ஃபீ வந்து கொடுக்குறாங்க. 25,000 வந்து அவங்களுக்கு டியூஷன் ஃபீயாக வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கியிருக்கணும். ஒரு VAO சர்டிஃபைடு. அதில் வந்து அவங்க அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட அம்மா அப்பா இவங்க யாருமே கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் இவங்க குடும்பத்திலேயும் யார் அக்காவோ அண்ணனோ படிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இவர் தான் முதல் பட்டதாரி ஆகியிருந்தால் அவருக்கு வந்து வருடம் வந்து 25,000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது முதல் பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீம்னா அதுவும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர் மேம். இப்போ நம்ம அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காங்க, இன்ஜினியரிங் படிக்க ஒரு 50,000
20,000 ஃபீஸ் அப்படின்னா 25,000 வந்து கவர்மெண்ட்டே கட்டுறாங்க. இப்போ சப்போஸ் அந்த பையனும் அந்த பொண்ணும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா மாசம் 1000 ரூபா 25,000. அண்ட் தென் இப்போ அவங்க பிசிஓ எஸ்சி கம்யூனிட்டியில் இருந்தாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னா 30,000 ரூபா அவங்க கிடைக்குது. ஸோ ஒரு 50,000 ஃபீஸில் 30,000 வந்து ஸ்காலர்ஷிப் மூலியமாகவே எனக்கு கிடைக்குது. மிச்சம் 20,000 மட்டும்தான் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 20,000 தான் கட்ட வேண்டியதாக இருக்கு. தமிழ் புதன் மூலியமாவோ இல்லை புதுமை பெண் திட்டம் மூலியமாவோ வர 1000 ரூபா அவங்க டிராவல் அலவன்ஸ் வச்சுக்கிட்டாலே வெறும் 20,000 ரூபாய்க்கு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ள தமிழக அரசுக்கு மிக்க நன்றி. சரியான பாயிண்ட். இதே நான் சொன்ன பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்ல என்டையர் டியூஷன் ஃபீ 50,000 கவர்மெண்ட்டே பே பண்றாங்க. அப்படின் போது அவங்க எந்தவித கல்வி கட்டண கட்டாமலே அவங்க ஒரு பிஇ டிகிரியை வாங்குறதுக்கு கவர்மெண்ட் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மேம் இன்ஜினியரிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ மேம் கேரி பண்ணுவோம்? ஸோ ப்ரொஃபஷனல்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடும். நம்மளை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நம்ம ஒரு பிளான் வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ட்ரி ஆகும்போது நான் ஃபைனல் இயர்ல வந்து வேலைக்கு தகுதியாகிறனான்னு பார்க்கறத விட முதலாம் ஆண்டுல இருந்தே அவனை வேலைக்கு தகுதிப்படுத்துறது தான். அப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா அவனை நம்ம பல ஆஸ்பெக்டில் அவனை மோல்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசிப்ளின்டு மேனாக இருக்கணும். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு. ஸோ அந்த டிசிப்ளின் ஃபஸ்ட் இயர்லேருந்தே வி ஆர் மானிட்டரிங். அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு ட்ரெஸ் கோட், ஒரு இன்டர்வியூ போனால் ஒரு ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிடும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் பெரிய ப்ளே பண்ணும் நம்மளோட இன்டர்வியூ ப்ராசஸில். அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் டெவலப் பண்ணுறோம். ஸோ இதில் நான் முதல்வன் ஸ்கீம்லேயே வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து அவங்க ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் கோர்ஸ். அலாங் வித் நம்ம நிறைய எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து காலேஜில் நடத்துகிறோம். ஸோ இந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தும் போது நிறைய ஸ்பீக்கர்ஸ் உள்ளே வரும்போது அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஒன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படி டெவலப் பண்ணிட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் வரும்போது அவங்களுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், இன்ஜினியர்னாலே அந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் ஸ்கில் மஸ்ட். அப்போ செகண்ட் இயரில் நம்ம ஆப்டிடியூட் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்டிடியூட் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் தென் ஆப்டிடியூட் ஸ்கில். இதோட அடிஷ்னலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இன்ஜினியரிங் பார்க்கும்போது ப்ரோக்ராமிங் ஸ்கில், அதை நம்ம தேர்ட் இயரில் என்ஹான்ஸ் பண்ணுறோம். நிறைய ப்ரோக்ராமிங் கோர்சஸ், ஒர்க் ஷாப், செமினார் இந்த மாதிரி நடத்தும் போது அவங்க ப்ரோக்ராமிங்கில் தங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் ப்ரோக்ராமிங் என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள ஒரு இன்டர்வியூக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இன்டர்வியூக்கு ரெடி பண்ணுறோம்னா ஒரு ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ குரூப் டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி மோடில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆப்டிடியூட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் ஃபைனலி வந்து அவங்கள ஒரு இன்டர்வியூக்கு ஸ்கில்லுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இது எல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக வரும்போது அது எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் டெஃபினட்டாக அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க வந்து மாறிடுவாங்க. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் மேம், இட்ஸ் மை கொஸ்டின். அவங்களோட கொஸ்டின். ஆமாம் மேம், இப்போ நீங்கள் ஒரு 23 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு லெக்சராக ஆரம்பித்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகி இப்போ ஒரு காலேஜுக்கு பிரின்சிபல். இந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாமல் இந்த ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக யாராலையும் வந்திருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சரி எங்களுக்குமே சரி அந்த ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கான நாலேஜ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பொதுவாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்குறது இல்லை, இட்ஸ் அ சேலஞ்ச். அந்த சேலஞ்சை ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்குன்றனால அதை அப்படி தான் ஃபிட் பண்ணுவேன். இட்ஸ் அ ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், இந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் எது பெஸ்ட் அப்ரோச், எது ஆப்டிமல் அப்ரோச், அந்த ஆப்டிமல் அப்ரோச்சை சூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண. நீங்கள் சொன்னபடி எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா பேலன்சிங் ஆஃப் ஒர்க் லைஃப் அதுவுமே ஒரு டஃப் ஃபேஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். எனக்கு நான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக நினைக்கல, எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணுறதுனால நான் விரும்பி தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஓகே மேம், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பதில் சின்னது தான், அதில் உள்ள அர்த்தம் வந்து பெருசுன்னு தான் சொல்லி ஆகணும். மேம் சொன்ன பதில் அப்படி தான் இருக்கு. 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அவங்களோட பெற்றோர்களுக்கும் சரி இன்ஜினியரிங்கிறது பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யுவர் கெரியர். ஸோ நம்ம இப்போ ஒரு கெரியர் கைடன்ஸ்க்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பிரின்சிபல் மேம் வந்து அப்ரோச் பண்ணோம், வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட பிரின்சிபல். அவங்க அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு ஒரு மிக்க நன்றி சொல்லிக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி JCTVக்கு. 12th முடிச்சவங்களுக்காக கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற கொடுக்கணும்னு நினைச்ச JCTVயை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.